ராம் நாராயண் ராம். மனிதன் பல முறை தன்னை மிகவும் பலவீனமானவனாகவும் அவசர நிலைகளில் சிக்கியவனாகவும் உணர்கிறான். வாழ்க்கையில் பல தருணங்களில் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கின்றன. நம் மனம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கவில்லை. நம் ஏகம் உணர்ச்சி பூர்வ புத்தி சொல்லும் வழியை நாம் கேட்க முடியவில்லை. அந்நிலையில் மனிதன் நம்பிக்கை இழந்து விரக்தியடைந்து விடுகிறான். இந்த மாதிரியான சூழ்நிலையில் தியானம், மெடிடேஷன் மிகுந்த உதவியாக அமைகிறது. தியானத்தின் மூலம் நீங்கள் உங்கள் மனதை, ஏகத்தை, உள் ஆன்மாவை உறுதிப்படுத்துகிறீர்கள். அவற்றை கட்டுப்படுத்தும் திறன் உங்களுக்கு டெவலப்ஸ். ஆகவே ஒவ்வொரு மனிதரும் தியானம் செய்ய வேண்டும். உங்கள் மனமும் ஏகமும் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது பிரபஞ்சம் உங்களிடம் நல்ல கர்மங்களைச் செய்ய வைக்கும். அதுவே உங்கள் தர்மமும் ஆகும். எனவே அரசு ஒவ்வொரு பள்ளியிலும் தியானத்தை கட்டாயமாக்க வேண்டும். இளைஞர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பிறருக்கும் தியானத்தின் பலன்களை பற்றி சொல்ல வேண்டும். தியானம் செய்யும் நிலையில் நீங்கள் அமரும்போது ஒரு அமைதியான இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து ராம் நாராயண் ராம் என்ற நாமத்தை தொடர்ந்து ஜெபியுங்கள். மனதை அதில் செலுத்துங்கள். ராம் நாராயண் ராம் என்ற நாமத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால், தொடக்கத்தில் நீங்கள் அதை நினைவில் வைத்துச் சொல்ல வேண்டும். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அது உங்கள் சுவாசத்துடன் ஒன்றி போகும். ராம் நாராயண் ராம் என்ற ஒலி நம் உள்ளே இருக்கும் ஏகம் மற்றும் சிந்தனையை பிரதிபலிக்கிறது. இது அனைவருக்கும் உரியது, எல்லோருடனும் இருக்கிறது, எல்லா சக்திகளுக்கும் உரியது. இந்த ஒலி நம்முடன் பேசுகிறது. நாம் இதை எப்போதெல்லாம் அழைக்கின்றோமோ அது நமக்கு பதிலளிக்கிறது. ராம் நாராயண் ராம் என்பது அப்படி ஒரு ஒலி. அது நம்மை கேட்கிறது, புரிகிறது, நம்மை அணுகுகிறது. அது நம்முடைய அனைத்து செயல்களையும் நிறைவேற்றுகிறது. நாம் மனிதர்கள் சிந்திக்கிறோம், தீர்மானிக்கிறோம், கொள்கைகளை ஏற்பதுகின்றோம். ஆனால் செயல்கள் ராம் நாராயண் ராம் வழியாகவே நடைபெறுகின்றன. நாம் செய்யும் அனைத்து சிந்தனைகளும் செயல்களும் ராம் நாராயண் ராம் என்பதே அதன் அடிப்படையாக இருக்கிறது. இது எங்கும் இருக்கிறது, ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறது. இங்கே ராம் தவிர வேறொன்றும் இல்லை. இங்கே இருக்க வேண்டிய ஒரே தர்மம் ஜீவ தர்மம், உயிரின் தர்மம் ஆகவே இருக்க வேண்டும். பூமியில் உள்ள அனைத்து மதங்களும் மனிதனால் உருவாக்கப்பட்டவை. அவை அனைத்தும் மெய்மையானவை அல்ல. நாம் இயற்கையின் சட்டங்களையே ஏற்க வேண்டும். அதுவே எல்லாம். இன்று நாம் எல்லோரும் பாதை தவறிவிட்டோம். நாம் எங்கே இருந்து வந்தோம்? எங்கே போக வேண்டும்? வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இதையெல்லாம் நாம் மறந்துவிட்டோம். இன்று நாம் நம்மை நாமே கவனிக்க முடியவில்லை. வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் உறுதிப்படுத்த முடியவில்லை. எனவே இந்த எல்லா தேவையற்ற கவலைகளை விட்டுவிட்டு உங்கள் உண்மையான ஏகத்தை கேளுங்கள் மற்றும் தியானம் செய்யுங்கள். எங்கள் மகாகுருஜி வழங்கிய பீஜ மந்திரம் ராம் நாராயண் ராம் அனைவருக்கும் வாழ்க்கையை வழங்குகிறது. நாம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிக்கிறபோது நம் உள்ளார்ந்த ஏகம் மேம்படுகிறது. இந்த பீஜ மந்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்ளுங்கள் மற்றும் அதிலிருந்து நிகழும் அற்புதங்களை பாருங்கள். உங்கள் மனதை விழிப்பூட்டுங்கள் மற்றும் சக்தியை பெறுங்கள். ராம் நாராயண் ராம் உங்களுக்குள் இருக்கிறார். அதை பற்றி தொடர்ந்து நினைவில் வையுங்கள். ராம் நாராயண் ராம்.